அதிகபட்சம் ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு 3 வருஷம் தான் அது நல்லதாக இருக்கும். ஒரு கெட்டது நடந்தாலும் அதிகபட்சம் ஒரு 3-4 வருஷம் தான் கெடுதலான தன்மையில் இருக்கும். சனி தான் உங்களுக்கு கலத்துற காரணமும் அவன் தான் டிசைட் பண்ணுறான். அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிவை தரக்கூடியவனும் சனி தான் டிசைட் பண்ணுறான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, விவாகம் நடக்கிறதுக்கும் விவாகரத்து நடக்கிறதுக்கும் எந்த கோள்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாக சம்மந்தப்படுது, எந்த கோள்கள் பலமாகவும் எந்த கோள்கள் பலவீனமாக இருந்தால், அல்லது எந்தெந்த பாவங்களை அது தொடர்பு அடைந்தால் அது விவாகம் அடைகிறதுக்கும் விவாகம் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்படின்றத பார்ப்போம். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கு எந்தெந்த கோள்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 விவாகம் நடக்கிறதுக்கும் அது விருப்பமான திருமணமா அப்படின்றது 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளணும். 5ஆம் இடம் தொடர்பு கொண்டாலே அது விருப்பமான திருமணம், அவங்க விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 3ஆம் இடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுது அப்படின்னம்னாக்கா அது அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்கிறதுக்கான, அதாவது பெரியவங்களால் பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமணம் இருக்கும். அதே நேரத்தில் 5ம் 3மே கனெக்டிவ் ஆகுது அப்படின்னம்னாக்கா விரும்பியும் இருப்பாங்க. அதே டயத்தில் அதை பெரியவங்க ஏற்று நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 அந்த ஸ்தானாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே காலகாலத்தில் அதோட திசாபதிகள் வரப்பவே மேரேஜ் ஆகிடும். ஆனால் விரும்பி தான் திருமணம் பண்ணுறோம். ஆனால் விருப்பமற்ற முறையில் ஏன் நம்ம மனமுறிவு நடக்குது, அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குது, எந்தெந்த கோள்கள் காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் முறிவு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரஸ்திர உபயம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட பாதகங்களை இவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் யோகங்களை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு யோகாதிபதியாக இருக்கவர் ஒரு நெகட்டிவான பலன்களை தரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மோரார்லெஸ்ஸு யாருக்கு இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குதுனாக்கா, லக்னத்திற்கு சந்திரன்றது 3, 6, 8, 12 இருந்தாலே அவங்க குழப்பமான மனநிலை பெறுறாங்க. அதுவும் அந்த திசாபதி காலங்களில் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அப்போ லக்னத்திலேருந்து சந்திரன் போய் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல இருந்தால் அவங்க மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகிறாங்க மைண்ட் வைஸ். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, 7ஆம் பாவாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் 6ஆம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ, இல்லை 6ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது. அதுவும் அந்த எப்போனாக்க எல்லா டைம்லையும் கிடையாது. அதோட திசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் அது மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வயலண்ட்டாக அது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 6 ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, 7ஆம் இடத்துக்கு 12ஆம் விரயஸ்தானன்றது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே அதிகபட்சம் 6 கூட 7 இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்குலாம் அந்த டைம் ஒரு சின்னதாக ஒரு போகிற போக்கில் ஒரு உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த லைஃப்ன்றது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காயம்தான் இருக்கும், அல்லது ஒரு ரணம் இருக்கும். ஆனால் 7ஆம் அதிபதி 6ல் இருந்து அதோட தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக உடஞ்சிருது. அதாவது லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. லைஃப் பிரேக்கப்னாக்க இதில் மேரேஜ் லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. அதுலேயும் 2 பேர்த்துக்கும், ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவங்க மட்டும் அந்த மனோபாவத்தில் இருப்பாங்க, அவங்க அதில் நோக்கி பயணிப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் அதுக்குண்டான தன்மையில் தான் 6ஆம் பாவத்துக்கு தொடர்புடைய தன்மையில் தான் இருக்குன்றப்ப நிச்சயமாக அதனால தான் அது சர்வீஸ் தானம் அப்படின்றதும், அது வேலை வழி முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு. ஏன்னா இன்டர்னல் லைஃபு நல்லா இல்லை அப்படின்னா கேரியர் லைஃப்பை நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாக்க இதை கொஞ்சம் போடலாம். அதோட தசாப்தி முடிஞ்சதும் அது சரியாயிடும். நம்ம அந்த அளவுக்குலாம் பொறுக்கிறது இல்லை. நம்ம டக்குன்னு அடுத்தது அதாவது வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்கள் தடிமாக பேச அது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது லைஃப். அப்போ தான் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் அறிவுஜீவியாக இருங்க, ஒரு கேரியர் வைஸ் நீங்கள் பெரிய ஜாபில் இருங்க, நீங்கள் பெரிய அளவில் டிகிரி ஹோல்டராக இருங்க, எதுவுமே நோ யூஸ். நீங்கள் வாங்கின பட்டமோ, நீங்கள் படித்த படிப்போ, நீங்கள் இருக்கிற டிசிக்னேஷனோ, நீங்கள் இப்போ வச்சுருக்கிற ஜாபோ அல்லது பிஸ்னஸோ எல்லாமே இன்டர்னல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட்டு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே உங்களை கட்டிடும். உங்களை விட்டு எல்லாமே விலகி போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய மனிதராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுற்றத்தாரர்களே உங்கள் கூட நெருங்க மாட்டாங்க. நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு ஓப்பனாக எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு, உங்களுடைய நெய்பர்களுக்கோ, உங்களுடைய
ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய வரன்களையோ உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கோம். நமக்கும் நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப்பு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம தான் உங்களுடைய நீங்கள் 2 பேர் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு காரணியாக சில சம் அதர் பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவை காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம், யார் வேணாலும் காட்டலாம். ஆனால் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? கிரக ரீதியாக என்ன காரணம்? மைண்ட் செட்டு ரீதியாகவும் இருக்குது. மைண்ட் செட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னாக்கா நம்முடைய ஜாதக கிரக நிலையில் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், அதே மாதிரி எப்படிப்பட்ட மனமுறிவு வாழ்க்கை நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இத்தகைய தன்மையில் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை எந்த தசாபுத்திகளில் நடக்கிறப்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி எந்த தசாபுத்தி அவங்க கிராஸ் பண்ணுறப்ப அவங்களுடைய லைஃபு கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறும் அப்படின்னு பார்க்குறப்ப சிம்ம ராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்க்குறப்ப மகம், பூரம், உத்தரம். மகம் பூரத்தில் நீங்கள் மகத்தில் பிறக்கிறப்ப அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு ஏர்லி மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும். ஏன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரனுடைய கடைசி அந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் காலத்தில் திருமணம். அதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 20-24 வயசுலேயே உங்களுக்கு அதிக வரன்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த டைம் ஆஃப் பீரியடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது நல்லதா அப்படின்னோம்னாக்கா அதுக்கு சடனான அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு கடுமையான பிரச்சனையை இன்டர்னல் வைஸு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புதனும் சனியும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம். அதாவது திருமணம்னாக்க ஒரு 20-24 வயசுக்குள்ளே திருமணம் செய்யலாம். புதன் சனி உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி புதனும், லாபஸ்தானாதிபதி புதனும், அதே மாதிரி களத்திர ஸ்தானாதிபதி சனியும் உங்களுக்கு பலமானாக்கா நலமாக இருந்தால் மட்டும்தான். மறைந்த புதன் நிறைந்த அறிவு தருவான். புதன் மறைஞ்சால் கூட இன்டர்னல் லைஃப் உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்குமோ ஒழிய மற்றபடி பொருளாதாரம், அறிவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பீங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த 2 கோள்களும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறக்கிற பட்சத்தில் ஏர்லி மேரேஜை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட அதிகபட்சம் உங்களுக்கு 27 வயதுக்கு பிறகு திருமணம் பண்ணுறது நல்லது. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது கிட்டத்தட்ட நேர்வை உங்களுக்கு 32 வயசுக்கு பிறகு தான் ஒரு ஸ்மூத்தான லைஃப், இன்டர்னல் லைஃப்பை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தடுத்த தசாப்திகள் பிகினிங்கில் பிறக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட நியர்பை உங்களுக்கு அதிகபட்சம் ராகுல திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 25+ தாண்டிட்டீங்க. அதாவது பூரம் வந்து ஒரு 1ஆம் பாதம் கடந்து 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னோம்னாக்கா அதிகபட்சம் உங்களுக்கு அந்த ராகு திசையில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த டைமில் பிறக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கல். பிறக்கிறதுல சிக்கல் அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு சரியான வாழ்க்கை, மன வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனக்கு உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 32 தான் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான பிஸ்னஸ், ஒரு இன்டர்னல் லைஃப்பை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பூரத்தில் பிறந்தீங்கன்னாக்கா சுக்கிரனில் உங்களுடைய ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய். சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்றது கிட்டத்தட்ட நேர்வே 20 வயசுக்குள்ளவே அந்த ஏஜ் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட அந்த டைம் உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். மித்தபடி சூரியன் அவர் வந்து ராசியாதிபதியாக இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணுறது சூரியன் பலமான நலமான தன்மையில் இருந்தால் மட்டும் அந்த புத்தியில் அந்த திசையில் பண்ணலாம். அதே மாதிரி சந்திரன் அப்படின்றது 12 கூடையவராக இருக்கார். அதே இடத்துல 6ஆம் இடத்துலையும் அவர் வலிமை பெறுவார். அப்போ உங்களுடைய சனியோட இருப்பு தான் உங்களுக்கு முக்கியமான இருப்பு. சனி மறையாமல் இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் சூரியன் சாரமோ, சந்திரன் சாரமோ, செவ்வாய் சாரமோ பெறாத தன்மையில் இருந்தாருனாக்கா நல்லது. பெற்றால்னாக்கா நிச்சயமாக சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு. சிக்கல்னாக்கா உங்களுடைய ஸ்மூத்தான இல்லற லைஃபு நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ லேட் மேரேஜ் ரொம்ப கிட்டத்தட்ட இந்த ராகுல சூரியன், சந்திரன், செவ்வாய் முடிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் கிடைக்கும். இப்போ ராகுல சூரியன், சந்திரன், செவ்வாய்ன்றதுக்கு மோரார்லெஸ் உங்களுக்கு 35 கிராஸ் ஆகிடும். அப்போ இந்த சுக்கிர திசையில் பிறக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் சூரியன் அப்படின்றது உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நியர்பை ஓரளவுக்கு அவங்கள கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒழிய அதிகபட்சம் சிம்மராசி நேயர்கள் வந்து ஒரு ஏர்லி மேரேஜ் தவிர்த்துறது நல்லது. உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு புதனும் சனியும் நல்லா இருந்தாருனாக்கா பொதுவாகவே உங்களுக்கு என்னென்னா சனியோட நிலைமை வச்சு தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை
அழகாக இருக்குமா, அல்லது கிட்டத்தட்ட ஒரு கஷ்டமான தன்மையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை தருவாரா அப்படின்றது சனி தான் டிசைட் பண்ணுவார். டிசைடிங் ஃபேக்டராக. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் அவர் தான், 7ஆம் அதிபதியும் அவர் தான். அவர் பகைப்பற்ற தன்மையில் இல்லாமல் இருந்தால் போதும். அதிகபட்சம் 3, 6, 10, 11 இருக்கணும். பட்டு 6ல் இருக்கிறதுன்றது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அபிவிருத்தி தரும் ஒழிய இன்டர்னல் லைஃப்பை அந்த திசா புத்தி காலங்களில் வேறு திசையில் கூட அந்த சனியோட புத்தி வரப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனைன்றது, டிஸ்பியூட்ன்றது பெருசாக பிளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் 32க்கு பிறகு கிராசிங் பண்ணதுக்கப்புறம் தான் சிலருக்கு பார்த்திங்கன்னா 35 கூட ஆகிடும். அப்போ ஏர்லி மேரேஜ் பண்ணவங்களுக்கு தான் அதிகபட்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களோட ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோஷமான பாவங்களில் சுபமான கோள்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். அது உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது சனி தான் முழுமையாக டிசைட் பண்ணுறாரு. சனி அப்போ அவருக்கு யாருனாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேருமே பகை. அப்போ 3 பேருமே பகை அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு அந்த திசாபுத்தியில் கடக்கிறப்ப அதிகபட்சம் அந்த ராகு திசையில் அதிகபட்சம் உங்களுக்கு ராகு திசையில் தான் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கும். அப்போ ராகு உங்களுக்கு வலிமையாக இருந்தாருன்னா மட்டும்தான் அந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும் இன்டர்னல் லைஃப். இல்லைனாக்கா கொஞ்சம் பிரச்சனையை நிறைய ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சிம்ம ராசின்றப்போ 7ஆம் அதிபதி பியூராக சனியாகவே ஆயிடுறார். அப்போ சனி வளமாக இருக்கணும். அதே மாதிரி ராகும் உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய திசை ராகு திசையாக இருக்கும் பட்சத்தில் அதில் சூரியன், சந்திரன், செவ்வாய்ன்றது வலிமையாக இருக்கணும். அப்போ சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3, 4 கோள்களுமே அவங்களுடைய சுப ஆதிபத்தியம் பெற்ற தன்மையிலையும் கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறதும் நல்லது. மற்றபடி மறைவு பெற்றாருனாக்க நிச்சயமாக உங்களுடைய இன்டர்னல் லைஃப்பில் கொஞ்சம் கிராக் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு புதன் பொறுத்து தான் உங்களுடைய குடும்பஸ்தானம் மிகப்பெரிய அளவில் ஒரு அமைதியான சூழலில் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைனாக்கா சங்கடங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த சனி தான் உங்களுக்கு கலத்துற காரணமும் அவன் தான் டிசைட் பண்ணுறான். அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிவை தரக்கூடியவனும் சனி தான் டிசைட் பண்ணுறான். அதாவது 6ஆம் இடத்துக்கு அதிபதியும். அப்போ மோரல்லஸ் உங்களுக்கு சனி 6ல் இருந்தாலே அந்த திசாபுத்திகாரங்கள் அல்லது சனி சார பெற்ற வேறு கோள் எந்த கோளாக இருந்தாலும் சரி அந்த கோளோட திசாபுத்திகளில் கூட உங்களுக்கு இன்டர்னல் லைஃபு கொஞ்சம் சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு ராகு, சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 5 கோள்களுமே அந்த அளவுகள் தான், அந்த 5 கோள்கள் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை வளமாக நலமாக உங்களுக்கு கடினமான தன்மையை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது டிசைட் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் நிர்ணயிக்க தன்மையில் பெறுறாங்க. அப்போ உங்களுக்கு திருமணம் அப்படின்றது ஏர்லி மேரேஜை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட மொரல்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னென்ன நார்மலாக சொல்லுவேன், ஏர்லி மேரேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இந்த டைம் அப்போ என்ன திருமணத்தை தரக்கூடியது என்னன்னாக்கா புதனும் சனியும் தான். அப்போ புதனை கூட நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா 2, 11 தன லாபாதிபதி அவர் தான். அவருடைய திசாப்தி காலங்களில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஆனால் அது பக்கத்தில் வருதானாக்கா வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது மற்ற புத்திகளில் வரலாம், திசையில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ புத்திகள் மட்டும்தான் அது கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ ஒரு ஏற்றத்தாழ்வே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வருஷத்துலேயே பெரிய அளவில் மாற்றங்களை பெறக்கூடிய தன்மையில் பெறுவீங்க. நீங்கள் அதிகபட்சம் ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு 3 வருஷம் தான் அது நல்லதாக இருக்கும். ஒரு கெட்டது நடந்தாலும் அதிகபட்சம் ஒரு 3-4 வருஷம் தான் கெடுதலான தன்மையில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த காணொலி திருமண வாழ்க்கையை பற்றியோ அல்லது திருமண மனம் முறிவை பொறுத்தி தான் நம்ம எடுத்துக்கிறோம் டாப்பிக்கு. அப்படின்றப்ப இந்த இடத்துல ரோல் பிளே மேஜராக பண்ணுறது சனி தான். அப்போ சனியோட தன்மையை வச்சு தான் உங்களுக்கு செய்யுது. அதுவும் சனி உங்களுக்கு மோரல்லஸ் நீங்கள் ராகுவோட கடைசி தன்மையினாக்க கடைசி புத்திகளில் அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் அது டிசைன் பண்ணுவார். அப்போ திருமணம்ன்றது உங்களுக்கு ஏர்லி மேரேஜ் வாய்ப்புகள் இருந்தால் கூட, அதாவது கேது மகத்தில் பிறந்தவங்களுக்கு ஏர்லி மேரேஜ் வாய்ப்புகள் இருந்தால் கூட அது தவிர்த்துறது நல்லது. ஏன்னா 20 to 24 ஒரு ஆஃபர் கிடைக்கும். நல்ல வரனாக தெரியும். இந்த வரனை விட்டோம்னாக்கா மறுபடியும் திருமணம் இந்த மாதிரி ஒரு வரன் வருமா அப்படின்றது தெரியாது. அந்த மாதிரி உங்களை யோசிக்க வைக்கும். ஆனால் அந்த டைம்ன்றது அடுத்து ஒரு 3 வருடத்தை நீங்கள் கிராசிங் பண்ணுறது, அதாவது 24லேருந்து 27 வரைக்கும் உங்களுக்கு கடுமையான திருமண காலகட்டத்தை கடக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய திசாபுத்திகள் கடுமையான திசையாக இருக்கும். அதாவது திசை சரியானதாக இருக்கும் புத்திகள். அப்போ ராகுவோட ஓப்பனிங்கை விட க்ளோசிங் நல்லாயிருக்கும். ராகுல குரு தான் அந்த இடத்துல பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதிகபட்சம் ராகு திசையில் வரக்கூடிய குரு புத்தி தான் உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் அது ஒரு நெகட்டிவான
விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய ஜனனச்சாட்டை ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதில் துல்லியமான தன்மையில் கால அளவுகளில் நிர்ணயம் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்குங்க. எனக்கு எப்பயுமே நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரிய விஷயம் இல்லை. அந்த பெண்ணை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரதோ அல்லது நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறதோ, அந்த போகக்கூடிய காலங்கள் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் என்னென்னா முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி முதல்ல அவங்க எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது நீங்கள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதை அந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றப்ப முதல்ல அவங்களுக்கு எப்படிப்பட்ட உங்களுடைய ஷேடோ அவங்க மேலே படியுது, அவங்க மனத்திரையில் நீங்கள் எப்படி பதியிறீங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைய போகுது. அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு இதுதான். அதிகபட்சம் உங்களுக்கு காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? குரு. அவர் சேம் டைம் 8ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதி ஆயிடுறார். பட் இந்த இடத்துல 5 அப்படின்றது கிட்டத்தட்ட கேது, சுக்கிரன், சூரியன் தான் இருக்கார். கேதுன்றதை விட சுக்கிரன் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே டயத்தில் அந்த உங்களுடைய பேர் உங்களுடைய பரணி, அதாவது சுக்கிரனுடைய பரணி பூராட நட்சத்திரமாக இருந்தாருனாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி அவங்க வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாங்கனாலும் அதிகபட்சம் உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அந்த வாழ்க்கையில் பெறுவீங்க நீங்கள். அதனால் என்னன்னாக்கா அதிகபட்சம் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். அதில் சனியின் நிலைப்பாடு எடுத்துக்கங்க. அப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாயோட நிலைப்பாடு எடுத்துக்கங்க. அந்த புத்திகளில் தான் திருமணம் பண்ணுறப்ப உங்களுடைய லைஃப்ன்றது சுபிச்சமாக இருக்கும். இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். பட் நேரம் இன்மையின் காரணமாக நான் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போயிடுவேன். வருத்தப்படாதீங்க. அடுத்து ஒரு டைமில் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அதில் பதிலளிக்க தயாராக இருக்கேன். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், அதை டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து கால் பண்ணாங்க, எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மெசேஜிலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு டீட்டெயிலாக அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க. அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன விதமான சந்தேகத்தில் இருக்கீங்க, எந்த விதமான பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையில் சொல்யூஷன் என்ன, அதை விட்டு எப்போ மீண்டு வர முடியாதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, அதுக்கு சோர்சஸ் என்ன, எந்த ஆண்டு நடக்கும், எப்படிப்பட்டது வாழ்க்கையில் தன்மையில் இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில், சரியான பதில், தெளிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.